ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெய் சிம்மா யூடியூப் பக்த கோடிகளுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவுல அக்ஷய திருதியினுடைய நோக்கங்கள், வெற்றிகளை பத்தி சிந்திக்க போறோம். இந்த அக்ஷய திருதியை தினமானது சித்திரை மாசத்துல சுக்ல பட்சத்துல திருதியில அமையிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த தினம் சம்பவிக்கக்கூடிய காலம் நல்ல வெயில் காலமா இருக்கும். பெரியவாள்லாம் இந்த தினத்தை எப்படி தீர்மானிச்சிருக்கா அப்படின்னு வரலாறுகளையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் புரட்டி பார்க்கும் பொழுது, இந்த தினத்துல முதல்ல தாகத்தோட இருக்கிறவாளுக்கு ஜலம், குடிநீர் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. சாஸ்திரங்கள்ல எங்கேயாவது ஆதாரங்கள் காணப்படுறதா அப்படின்னு பார்த்தோம்னா தர்ம கட தானம் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்னன்னா, நல்ல ஒரு வாசனை திரவியங்கள், அதாவது ஏலக்காய், லவங்கம், வெட்டிவேர், இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் கலந்த நீரை அந்த பாத்திரத்தோடு தானம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். எப்போதுமே இந்த தானம், தர்மம் இவைகளுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வகையில இந்த சமயத்துல ஒரு ஜீவனுக்கு எது அவசியமாக தேவைப்படுகிறதோ அவர்களுடைய தேவையை அறிந்து நாம் அதை செய்யும் பொழுது அவர்களுடைய ஆத்ம திருப்தி ஏற்படும். அந்த ஆத்ம திருப்தி ஏற்படுவதன் மூலம் அபரிமிதமான வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். ஒரு ஜீவன் ஒரு ஆத்மா திருப்தி அடையும் பொழுது அவர்களது ஜனனகால ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் கரைந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நல்ல வாசனை திரவியங்கள் கலந்த குடிநீரை தானம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் அக்ஷய திருதியை தினத்துல நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். நம்ம எல்லா விதமான, உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்க அதெல்லாம் பிளான் பண்ணுங்க. தங்கம் வாங்குங்கோ, வெள்ளி வாங்குங்கோ. அதோட கூட கொஞ்சம் நம்ம சாஸ்திரத்தை அனுசரிச்சு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப நீங்க அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்னு போகும்பொழுது நமக்கு வாசனை கலந்த குடிநீரோ பாத்திரத்தோட எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடி போறதை விட நல்ல ஒரு சுத்தமான மினரல் வாட்டர் நமக்கு கிடைக்கிறது. பேக்டு வாட்டர், அதுல 2 பாட்டில வச்சுட்டு வெயில்ல நடந்து போறவா கையில கொடுத்துட்டு அந்த தங்கத்தை வாங்குங்க. அதே போல நீங்க அந்த வாட்டர் பாட்டில் 2 கையில வச்சுட்டு இந்த தங்கமோ வெள்ளியோ வாங்கிட்டு வரும்போது அந்த வெயில் நேரத்துல வர்றவாளுக்கு இந்த குடிநீரை கொடுங்கோ. இது அருமையான அனுகூலத்தை கொடுக்கும். எந்த பாவங்களை கரைப்பதற்கு எங்க போய் என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னு தெரியாம தத்தளிச்சு இருக்கக்கூடிய பக்த கொடிகள் எளிமையான அருமையான இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்க. இந்த ஆண்டு முழுக்க உங்க வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்கிறத நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். நல் வாழ்த்துக்கள். ஜெய் சிம்மா பக்த கோடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள்.